ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருக்க சேனல் கிராக் ஃபயர்ஸ். என் பேர் முத்துக்குமரன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கம்ப்யூட்டர் இல்லைனா லேப்டாப் இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதுவும் நம்ம மொபைல் மூலம் எப்படி வச்சு கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். நம்ம லேப்டாப்பில் பார்க்க போகிறோம். லேப்டாப்பில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் பிசி ரிசீவர்னு இருக்கும். கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் இதை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. பிசி ரிசீவர் இது வரைக்கும் பாருங்கள், இந்த லோகோவில் தான் இருக்கும் பிசி ரிமோட்டு. இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிங்க. இதுமாரி வரும். அந்த இது பிசி ரிமோட்னு வரும். அதில் இந்தாண்ட பக்கம் ஸ்டேட்டஸ் காமிக்கும். நம்ம பிசியோட ஸ்டேட்டஸ் என்னென்ன மாடல் அதான் காமிக்கும். இந்த டிவைஸ் கனெக்டிங் டிவைஸோட ஸ்டேட்டஸ் காமிக்கும். அதை பார்த்துக்கோங்க. இது என்னோடய லேப்டாப்போடது ஹெச்பி இந்த ஸ்டேட்டஸ்லாம் இருக்குது. இந்தாண்ட பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னும் கனெக்ட் பண்ணல. நான் இன்னும் மொபைலில் தான் கனெக்ட் பண்ணணும். இப்போ அடுத்தது மொபைலில் பண்ணுவேன் பாருங்கள். இப்போ மொபைலில் பாருங்கள், மொபைலில் பிசி ரிசீவர்னு இருக்கும். அது கூகுள் ப்ளேயில் போய்ட்டு நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம், ப்ளே ஸ்டோரில். நான் அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மோனெக்ட்னு இருக்கும், இதை டவுன்லோட் பண்ணிக்கணும். இதுதான் மவுஸ் பேடு, எல்லாமே இருக்குது. எல்லாம் ஃபியூச்சரான இது தான். இது 3 டிவைஸில் கனெக்ட் பண்ணலாம். ஒன்று ஒய்ஃபை, இன்னொன்று யூஎஸ்பி கேபிள், இன்னொன்று ப்ளூடூத். 3த்துலேயுமே கனெக்ட் பண்ணி நம்ம பிசியில் ஒர்க் பண்ணிக்கலாம். அது இன்னொன்று கியூசி பார் கோடு ஸ்கேன் பண்ணிக்கலாம். அதில் இருக்கும் கியூஆர் பார் கோடுன்னு இருக்கும், அதை ஸ்கேன் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஹாட்ஸ்பாட்டோட கனெக்ட் பண்ண போகிறேன், அதனால் ஹாட்ஸ்பாட் என்னோட தான் ஆன் பண்ணிக்கிட்டேன். நான் ஏற்கனவே கனெக்ட் பண்ணதுனால எனக்கு கனெக்டிங்கில் தான் இருக்கும். கனெக்ட் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். கனெக்ட் டு பிசியில் கூட வரும். பாருங்கள், கியூஆர் பாரு கொஞ்சம் வரத்துக்கு லேட்டாகிறதுனால ஸ்கேன் பண்ண முடியல. ஆல்ரெடி இது கனெக்ட் ஆகிட்டு ஒய்ஃபை மூலயமா கனெக்ட் ஆகிட்டு எனக்கு. ஒய்ஃபையில் கனெக்ட் பண்ணிட்டேன். என்னோடது நீங்கள் நார்மலாக ஹாட்ஸ்பாட் எப்படி கனெக்ட் பண்ணுவீங்களா லேப்டாப்பில், அதேமாரி தான் கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ டிவைஸ் பாருங்கள், கனெக்டில் இருக்கும். அங்கே இது பிசியில் என்னோட இதில் கனெக்ட் ஆகிட்டு இப்போ இருங்க. அதோ மவுஸ் பேட் பார்ப்போம். மவுஸ் பேட் ஒர்க் ஆகுது. நீங்கள் எப்படி லேப்டாப்பில் பண்ணுறீங்களோ அதேமாதிரி தான் இருக்கும். அதோட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். இது பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆண்ட்ராய்டு மொபைல் மூலம் பண்ணுறது, எங்கே வேணாலும் வச்சுட்டு பண்ணலாம். அது பர்டிகுலர் டிஸ்டன்ஸு வச்சு பண்ணலாம். அது அதுலேயே சைடில் ஸ்க்ரோல் பட்டன் எல்லாமே டச் பேடிலே இருக்குது. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அடுத்தது கீபோர்டு செக்கிங் பண்ணுவோம். இப்போ இது எம்எஸ் ஆஃபீஸ் எடுப்போம். பாருங்க, பர்ஃபெக்டாக இருக்குது. ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கும் பர்ஃபெக்டாக இருக்குது. எம்எஸ் ஆஃபீஸு ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம கீபோர்ட் பார்த்துக்கலாம். கீபோர்டு ஆப்ஷன் நிறைய ஆப்ஷன் மேலே இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் தான் காமிப்பேன். நீங்களே பண்ணி பார்த்தா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நான் பண்ணுறதோட நீங்களே பண்ணி பார்த்தாலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். பாருங்க,
நம்ம இங்கே நார்மலாக டைப் பண்ணுறதே அங்கே தான் சேவ் ஆகுது. பாருங்கள், நீங்கள் மவுஸ் இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஆண்ட்ராய்டு மாரி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கரெக்டாக இதாகுது. கேமிங்கு சூப்பராக இருக்கும் இந்தமாரி விளாட்றது. நம்ம அது கேமிங்கு இதில் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கேமிங்கு போட்டிருக்கேன் வீடியோ. இதுலேயே மியூசிக்கு அண்டு ஷட் டவுன் பண்ணுறது, பிபிடியாக போட்டு காமிக்கிறது, ப்ரெசன்டேஷன் பண்ணுறது எல்லாமே இதிலே அவைலபிளாக மேலே இருக்கும். ஒரு ஐக்கான் தொட்டு பார்த்தீங்கனாலே வரும். இது மியூசிக் குறைக்கிறது, வேல்யூம் குறைக்கிறது, கூட்டுறது, நம்ம சாங் ஏதாவது வச்சா பாஸ் பண்ணுறது, அதுமாரிலாம் எல்லாமே இருக்குது இதில். அடுத்தது பிசியில் உள்ள டெஸ்க்டாப்பை நம்ம மொபைலில் கொண்டு வர்றது இது. இப்போ பாருங்கள், அப்படியே வரும் இதில் உள்ளது. நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல் மூலமே இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பாருங்கள், வீடியோவை பாருங்கள். இது டச் பேடு போட்டிருக்கேன், நம்ம மொபைல்லேருந்து கனெக்ட் பண்ணுற மூலம். இப்போ திஸ் இஸ் பிசி ஓப்பன் பண்ண போகிறேன். எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பாருங்கள். நம்ம நார்மலாக நம்ம செல்லில் ஓப்பன் பண்ணுற மாரி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், ஒர்க் ஆகும். அடுத்தது கேமிங் பார்ப்போம். நான் பிசியில் வச்சுருக்கிறது வந்து ஜிடிஏ கேம் மட்டும் தான் வச்சுருக்கேன்ட்ட. அதை மட்டும் சும்மா ஓரளவு பார்ப்போம். கேமிங் ஸ்டார்ட் ஆகிட்டு நம்ம ஆண்ட்ராய்டு செல்லில் விளாட்ற மாதிரியே கேம் இதில் விளாட்லாம். பிசியில் கனெக்ட் பண்ணி பப்ஜி அதுமாரி கூட ட்ரை பண்ணலாம், சூப்பராக இருக்கும். கேம் பேடு தனியாக இருக்குது இதுலேயே, கண்ட்ரோலு இதுமாரி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்கும் அது.
இப்போ அந்த அப்ளிகேஷனில் நிறையா ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் இன்னும் நிறைய ஒர்க் பண்ணி பார்க்கலாம். நான் போட்டு காமிச்சேன்னா உங்களுக்கே போர் அடிச்சிடும். இதே 13 நிமிஷம் வீடியோ வருது. இதை பார்க்கணுனாலே உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால தான் இன்னும் கொஞ்சம்லாம் போட்டு காமிக்கல. எப்படியா இருந்தாலும் இது டுட்டோரியல் எடுத்தால் 1 ஹவர்ஸ் ஆகும். நல்லா சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லி நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்தது நம்ம ஷட்டவுன் ஆப்ஷனு எல்லாமே அதிலே இருக்குது. இப்போ ஷட்டவுன் பண்ணணுன்னா நம்ம அங்கே Alt F4 அதுமாரி கண்ட்ரோல் பண்ணுவோம். ஆனால் நம்ம இது மொபைல் மூலமே பண்ணிக்கலாம். நீங்கள் ஷட்டவுன் கொடுத்தோன்னா ஷட்டவுன் ஆகிட்டு. இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது நிறைய பேருக்கு தெரியாது. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டும். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் பாரில் வரும். நீங்கள் உடனே கண்டுகளிக்கலாம். நன்றி, வணக்கம்.